வணக்கம்ங்க. வைசு கேஏ சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேனுங்க. ஒரு டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பார்ப்போமாங்க. தேவையான பொருட்கள்ங்க: சின்ன வெங்காயம் 20ங்க, பச்சை மிளகாய் 3ங்க, பூண்டு 4ங்க, கொத்தமல்லி 10ங்க, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுங்க, தேங்காய் அரை மூடிங்க, தக்காளி 4ங்க, கடலைப்பருப்பு 100ங்க, துவரம்பருப்பு 100ங்க, பட்டை 1ங்க, கிராம்பு 4ங்க, ஏலக்காய் 2ங்க, அன்னாச்சி பூ 2ங்க, சோம்பு 1ங்க, கசகசா 1/4 டீஸ்பூனுங்க, கடுகு 1 டீஸ்பூனுங்க, சீரகம் 1 டீஸ்பூனுங்க, புளி 1 பெரிய நெல்லிக்காய் சைஸுங்க, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனுங்க, வீட்டு மசாலா 2 ஸ்பூனுங்க, உப்பு தேவையான அளவுங்க, எண்ணெய் நல்லெண்ணெய்ங்க தேவையான அளவுங்க, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனுங்க. செய்முறைங்க: கடலைப்பருப்பு, துவரம்பருப்புங்க 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறணுங்க. ஊற வச்சு 2, 3 தடவை நல்லா கழுவிக்கிறணுங்க. கழுவிட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த பருப்பை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க. தண்ணி இல்லாமல் ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு கொரன்னு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தழையும் நல்லா பொடிசாக நறுக்குங்க. நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பூண்டை நல்லா இடித்து அதையும் தட்டி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா டைட்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. வச்சுட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கசகசா, அன்னாச்சி பூவு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு 4, 5 வெங்காயமும் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சு அதையும் ஓரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கேஸை பற்ற வச்சுக்கோங்க. வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 குழி நல்லெண்ணெய்ங்க ஊற்றி நல்லா காய விட்டுக்கோங்க. காய விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10, 15 வெங்காயத்துக்கு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஒரு 4, 5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் இது பண்ணிக்கோங்க. தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை அதையும் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு புளி எடுத்துக்கணுங்க. புளி எடுத்து நல்லா கரைச்சி அதையும் ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அதையும் போட்டுக்கணுங்க. போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க. போட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வீட்டு மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணுங்க. அப்புறம் 1 கைப்பிடி அளவு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறப்ப எடுத்து வச்சு அதையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி அதையும் போட்டு விட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டுட்டு நம்ம பருப்பு உருண்டைக்காக பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அதை நல்லா கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. பருப்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு மீடியமாக இருக்கணுங்க. அப்படியே பொடிசாக உருண்டையாக உருட்டிக்கணுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு குடிச்சு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட் அளவுக்கு இப்போயே உப்பு கொஞ்சம் அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா வத்தப்போ உப்பு கக்க ஆரம்பிச்சிருமுங்க. அதாவது கொஞ்சம் அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா குழம்பு ஒரு மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துருங்க. கொலன்னு வந்துருங்க. அப்போ அந்த பருப்பு உருண்டை பருப்பு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த பருப்பு எடுத்து வச்சு அதுக்கு ஒன்றா போட்டுக்கணுங்க. கேஸை சிம்மில் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக தனித்தனியாக போட்டுக்கணுங்க. போட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டியே விடக்கூடாதுங்க. அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு கேஸை இது மூடி திறந்துக்கோங்க. திறந்து நல்லா கிண்டிக்கோங்க. லைட்டாக கிண்டி எடுத்து விட்டுட்டு திருப்பி கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து அப்படியே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.